மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். இந்த வார கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? அதான் நம்ம உங்களுடைய கேள்வியாக இருக்க போகிறது. இதில் பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். காரணம், ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்துல அவரும் குரு பார்வையில் இருக்க. சூப்பர். உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்போது இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்கும் நேரம், சரித்திரம் படைக்கும் வாரம், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத விஷயங்கள் கூட கைகூடி வரப்போகிறது. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையே குரு பார்க்குறார். சூப்பர் இல்லையா? இளைய சகோதர சகோதரிகள் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, ஏன் மூத்த 11ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். மூத்த சகோதரமும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நினைச்ச காரியம் கைகூடும். சம்பாத்தியம், ரெட்டிப்பு வருமானம், சந்தோஷமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. இருந்தாலும் 2இல் ராகு, அவர் நிறைய மைனஸும் பண்ணுவார், ப்ளஸ்ஸும் கொடுப்பார். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் ஒரு சண்டை சச்சரவு, ஒரு மைனஸு. வருமானம், ரெட்டிப்பு வருமானத்தை, ஏன்னா பிரம்மாண்ட நாயகன்னு பேர். எதை கொடுத்தாலும் பெருசாக கொடுப்பார். சண்டை கொடுத்தாலும் பெருசாக பெரிய சண்டையாக இருக்கும். வருமானம் வந்தாலும் நல்ல வருமானம், குடும்பத்தில் ஒரு மேன்மை இருக்கும். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்போ வருமானம் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. பூர்வீகத்திலேருந்து பிரச்சனைகள் வருங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி 7ல் குரு இருக்கிறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு போய் நீங்கள் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. வம்பு வழக்குன்னு வரும், கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனையாகும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பிரச்சனை தேடிக்கிட்டு வருங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அது 9ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி தாய் வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்கங்க. ஏன்னா 4க்குடையவன் 12இல் அமர்ந்து சனி பார்வையில் இருப்பது உங்களுக்கு, அவர் அஃப்கோர்ஸ் 11க்குடையவர் 11ஆம் வீட்டை பார்த்தாலும் கூட உங்களுக்கு லாபமும் உண்டு. அதாவது தாய் வழி சொந்தங்களால் ஆதாயமும் உண்டு, பிரச்சனைகளும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த மகர ராசிக்கு சூப்பராக